வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நாங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ என்னென்னா ரசம். நிறைய பேருக்கு ரசம் செய்ய தெரியும், ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்நி டேஸ்ட்டு தான் வரும். ரசம் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரே ஒரு டிப் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்னா, ரசம் செஞ்சு எல்லாமே உப்பு புளி எல்லாம் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் அந்த ரசத்தை கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வெந்நி மாதிரி ஆயிரும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாவை எடுத்து அதை பிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். முழு மல்லியை எடுத்து கிரைண்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அவ்வளோதான். இனிமேல் ஒரு மீடியம் சைஸ் பூண்டை எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கையாலேயே ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ரசத்துக்கு எப்போவுமே கையால் பிசைஞ்சு போடுங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு மல்லி இலை, அவ்வளோதான். இனிமேல் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எப்போவுமே எந்த ஒரு குழம்போ ரசமோ நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இந்த நல்லெண்ணெயில் இப்போ நான் கடுகும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் உள்ளே போடுறேன். அதையும் லேசாக வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி மல்லி இலை ரெண்டையும் போட்டு அதையும் லேசாக வதக்கிக்கிறேன். ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையால் நான் வீடியோ எடுக்கிறதுனால சில இதை கட் பண்ணியே நான் போடுறேன். ஸோ இது பாருங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியை உள்ளே ஆட் பண்ணுறேன். இது லேசாக கொதிக்கட்டும். ஒரு 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 அரை செகண்ட் நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணலாம். கொதித்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த சீரக பொடியை முதல்ல ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மல்லி பொடி ஆட் பண்ணுறேன். மிளகு பொடி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறேன். இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். எல்லா பொடியும் நல்லா கொதித்து நல்லா வாசனை வரும். காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சில நேரங்கள் நான் பச்சை மிளகாவையும் வச்சு ரசம் செய்வோம், அதுவும் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இனிமேல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த ரசம் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். இனிமேல் இந்த ரசம் கொதிக்கக்கூடாது, நுரை கட்டி வரும். இதுக்கப்புறம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எல்லா டேஸ்ட்டும் மாறி சப்புன்னு தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா நுரை கட்டி வந்ததுக்கப்புறம் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன், லாஸ்ட்டாக காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், என்னோடய டேஸ்டி ரசம் முடிந்தது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மல்லி இலையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுவேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.